எடக்கல் கேவ் ஆதி மனிதர்கள் முதல்ல வாழ்ந்த இடம்னா அது இந்த எடக்கல் கேவ் தான். குறிப்பா ஆதி தமிழர்கள் இங்க தான் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ நீங்க இந்த இடத்துக்கு விசிட் பண்ணா கூட இதெல்லாம் உங்க கண்களாலேயே பார்க்க முடியும். இதுக்கான ஆதாரம் அங்க இருக்கு. ஸோ இந்த எடக்கல் கேவ் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, இதோட ஹைலைட்ஸ் என்ன, இதோட ஹிஸ்ட்ரி என்ன, இதுக்கு யார் போகலாம் போகக்கூடாது, இதெல்லாம் இந்த வீடியோவில் விரிவாக பேசுவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கலி பிளாக்ஸ். நான் உங்கள் லகு சுஜி. ஸோ இந்த எடக்கல் கேவ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்ற விஷயத்துக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த எடக்கல் கேவோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எடக்கல் அப்படிங்கிறத இடைக்கல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இடைக்கல் தான் மருவி எடக்கல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எடக்கல் கேவ், எடக்கல் குகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எடக்கல் கேவ் எப்போ உருவாகி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8000 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு இயற்கை சீற்றத்தால தான் இந்த எடக்கல் கேவ் உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு இயற்கை சீற்றத்தால 2 மிகப்பெரிய மலைகளுக்கு நடுவில், கல்லுன்னு சொல்கிறத விட மிகப்பெரிய 2 மலைகளுக்கு நடுவில் ஒரு குகை. ஸோ அதுதான் இந்த எடக்கல் கேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் ஆதி மனிதர்கள் முதல்ல தங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதி தமிழர்கள் முதல்ல வாழும் பொழுது அவங்க பயன்படுத்திய சித்திரங்களும் எழுத்துக்களும் அது எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதன் மூலமாக இங்கே தான் ஆதி தமிழர்கள் முதல்ல வாழ்க்கையை தொடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் நாகரீகமே பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ரொம்பவே பழமையான ஒரு நாகரிகம்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு பழமை அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தோட இந்த எடக்கல் கேவ்ல கண்டுபிடிக்கப்பட்ட நாகரிகத்தை ஒப்பிடுறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் பயன்படுத்தப்பட்ட சித்திரங்களும் எழுத்துக்களும் இப்போ இந்த எடக்கல் கேவ்லையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்தையும் தாண்டி ஒரு நாகரிகம் அப்படின்னா அது ஹரப்பா, மொகஞ்சதாரா, இந்த நாகரிகம். ஸோ அதோடைய எழுத்துக்களும் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட கிமு 5000லேருந்து 1000த்திற்கு முந்தைய வருஷங்களில் இங்கே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்க தான் ஆதி மனிதர்கள், அவங்க தான் முதல்ல வாழ்ந்த ஆதி தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் பழந்தமிழ் வட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வட்டெழுத்துக்களும் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்தின சான்றும் இந்த மலையில் இருக்குது. ஸோ இங்கே தான் ஆதி தமிழர்கள் முதல்ல வாழ்ந்து அவங்களுடைய நாகரிகத்தையே தொடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணிங்க அப்படின்னா இப்போவும் உங்களால் பார்க்க முடியும். இப்போவும் அங்கே அந்த சித்திரங்கள், அங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களை உங்களுடைய கண்களாலே பார்க்க முடியும். கொஞ்சம் பாசி படிஞ்சு இருந்தாலும் எக்ஸாக்டாக நம்மளோட பிக்சர்ஸில் பார்க்கறது இல்லைனாலும் அங்கே இருக்கக்கூடியதை நம்மளுடைய கண்களால் இப்போவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்காக அங்கே போர்டும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயம், இங்கே தான் நாகரிகம் உருவாச்சு, இங்கே தமிழர்கள் இந்த மாதிரி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அங்கே பார்க்க முடியும். அது அங்கே போர்டாகவும் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போது இந்த எடக்கல் கேவ்க்கான ஹிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு, இங்கே எப்படி போகணும், யாரெல்லாம் போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். வயநாட்டில் இருக்கிறது தான் எடக்கல் கேவ். ஸோ வயநாட்டில் இருக்கக்கூடிய கல்பேட்டா அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து 25 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த எடக்கல் கேவ் இருக்குது. ஸோ இந்த எடக்கல் கேவ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 மலைகளுக்கு இடையான ஒரு குகை. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இல்லையா, சொல்லணும் அப்படின்னா ஒரு மலையில் தான் நடக்கணும். கிட்டத்தட்ட ட்ரெக்கிங் போகிறது தான் மக்களே. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரெக்கிங் போகிற ஃபீல் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் கீழேருந்து மேலே அப்வர்ட்ஸில் நடக்கணும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி யார் போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இங்கே வந்து குழந்தைங்க, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், ரொம்ப ஃபேட் பீப்புளையும் தாண்டி நான் ஃபிட்னஸ் பர்சன்லாம் கிடையாதுங்க, நான் ட்ரெக்கிங்லாம் அவ்வளோ போனது கிடையாதுங்க அப்படின்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் இது ஏறுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோவில் ஏறிட்டுருக்கேன் அப்படிங்கிறதே நீங்கள் பார்ப்பீங்க. நான் மட்டும் கிடையாது, என் கூட வந்தவங்களும் சரி, அங்கே போயிட்டு இருந்தவங்களும் சரி, ஏற முடியாமல் கஷ்டப்பட்டு தான் ஏறினாங்க. ஸோ அங்கே ஏறுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ நீங்கள் ரொம்ப ஃபேட் பர்சனாக இருக்கீங்க, நாட் என்ன ஃபிட்னஸ் பர்சன் அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி,
நான் ஃபேட்டாக இருந்து ஏறுறதுக்கு கஷ்டப்பட்டாலுமே என் கூட வந்த ஃபிட்னஸ் பர்சன்ஸ் கொஞ்சம் ஃபிட்னஸ் இல்லை, கொஞ்சம் ஒல்லியாக இருக்கக்கூடிய ஆட்களே மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் பட்டாங்க. அதனால் இது கொஞ்சம் மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படிங்கிறத நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, நான் கொஞ்சம் ஃபேட்டு ஏறுறதெல்லாம் எனக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு ஏறுற ஐடியாவை விட்டுருங்க. ஏன்னா பாதி தூரம் போயிட்டு கீழே இறங்குறதா மேலே போகிறதா அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஸோ இது சாலிடாக 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 1.5 கிலோமீட்டர் உங்களுக்கு சிமெண்ட்லேயே மேலே அப்வர்ட்ஸில் ரோடு போட்டிருப்பாங்க. ஸோ வழியில் நிறைய கடைகள் இருக்கும். மலையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஏற அந்த ஹைட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே போக முடியும். ஸோ மலையில் நீங்கள் மேலே ஏறுறதுக்கு 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு சிமெண்ட் ரோடு இருக்கும். அதன் பிறகு தான் அங்கே தான் டிக்கெட் கவுண்டரே இருக்கும். அந்த 1.5 கிலோமீட்டர் நீங்கள் கடந்த பிறகு தான் அந்த எடக்கல் கேவையே நீங்கள் ஃபைன் பண்ணுவீங்க. அங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஸோ அங்கே டிக்கெட் எடுத்த பிறகு உள்ளே ஒரு 500 மீட்டர் நீங்கள் போகணும். ஸோ அந்த உள்ளே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். மலைக்கு நடுவில் அந்த படி மாதிரி மலையே அப்போது மனிதர்கள் வாழ்ந்த மாதிரி அது உள்ளே ஏறி ஏறி போகிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே எகிரி குதிச்சு கேவுக்குள்ளே போகிறதெல்லாம் ஃபீல் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் அதன் பிறகு இன்னும் மேலே ஏறி போனீங்க அப்படின்னா அந்த எடக்கல் கேவை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்கனவே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்று, ஆதி மனிதர்கள் எழுந்ததுக்கான அந்த சித்திரங்கள், எழுத்துக்கள், இது எல்லாத்தையுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதையெல்லாம் தாண்டி அந்த மலை உச்சியில் போய் பார்க்கும்போது ஒரு அழகான வியூவும் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக இந்த ட்ரக்கிங் இதெல்லாம் போய் பார்க்குறதுக்கு ஒரு வியூ தானே இருக்கும், இந்த வியூக்காக ஏறணுமா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தாட்ஸும் இருக்கும். பட் இங்கே அந்த வியூஸையும் தாண்டி நீங்கள் அழகாக ஒரு குகையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒரு குகை எப்படி இருக்குது, அங்கே மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லணும் அப்படின்னா குணா குகை கொடைக்கானல் இருக்குது. ஸோ அங்கே அந்த குகைக்குள்ளே நம்ம கண்டிப்பாக போக முடியாது. தூரத்துலேருந்து அங்கே தான் குகை இருக்குது அப்படின்னு அந்த மரங்களுக்கு நடுவில் ஏறி போய் நம்ம பார்த்துட்டு வந்துட முடியும். அவ்வளோதான் அந்த குகையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் இந்த எடக்கல் கேவ் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் இந்த எடக்கல் கேவ்க்குள்ளேயே ஏறி உள்ளே போய் இறங்கி ஸோ சேஃப்டியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம ஏறுறோமே, சேஃப்டி இருக்குமா அப்படிங்கிற தாட் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அங்கே ஆட்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த இடத்த கண்காணிக்கிறதுக்கு ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு நடுவுலையுமே ஆட்கள் இருக்காங்க. அவங்க இப்படி போங்க அப்படி போங்கன்னு கரெக்டாக நம்மளை வழி நடத்துகிறாங்க. ஸோ அங்கே சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக அழகாக நம்மளால் ஏற முடியும், நடக்க முடியும் அப்படின்னா ஏறி போய் உள்ள அந்த கேவ் எப்படி இருக்குது, 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய குகை எப்படி இருக்குது, அண்ட் நான் சொன்ன மாதிரி ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்று என்ன, அவங்க என்ன மாதிரி எழுத்துக்களை யூஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே என்ன மாதிரியான சித்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். அதையெல்லாம் தாண்டி ஒரு அழகான வியூவும் கிடைக்கும். ஸோ அந்த மலையிலேருந்து பார்க்கக்கூடிய வியூ நல்லாயிருக்கும். அதெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க, அதுவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கஷ்டப்பட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அப்பாடா அப்படின்னு எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. உயிரை கொடுத்து ஏறி வந்ததுக்கப்புறம் ஃபைனலி வி ரீச் த டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் இதுலேயுமே சொல்லியிருப்பேன் ஒரு இடத்துல, சோழர்கள் வாழ்ந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் நமக்கு அங்கே கிடைக்கும். ஃபைனலி ஆதி மனிதர்கள் வாழ்ந்த இடத்த நம்ம பார்த்துட்டோம், நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு. ஸோ நாங்கள் போயிருந்தப்போ நிறைய பீப்புள் விசிட் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஃபாரினர்ஸும் சரி விசிட்டர்ஸும் சரி. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ராவலராக இருக்கீங்க, நீங்கள் வயநாடுக்கு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸில் இந்த எடக்கல் கேவ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இது மேலே ஏறுறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் மேலே ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபீல் கிடைக்கும், ஒரு சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆதி மனிதர்கள் வாழ்ந்த இடத்தையும் பார்த்துட்டு வர முடியும். ஸோ அங்கே வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளோட கண்களால் ஆமாப்பா இங்கே பாருங்கள் இதெல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரியான சான்றுகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எடக்கல் கேவ் எக்ஸாக்டாக வயநாட்டிலேருந்து கல்பேட்டா அப்படிங்கிற பகுதியில், வயநாட்டில் கல்பேட்டாலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ஜீப் மூலமாகவும் போகலாம். ஸோ அங்கே ஏதாவது ஒரு டூரிஸ்ட் மூலமாக கார் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, கார் மூலமாக நாங்கள் நிறைய இடத்துக்கு விசிட் பண்ணுறோம் அப்படின்னாலும் போயிட்டு வரலாம்.
ஜீப் இதுக்காக தனியாக எடுத்துட்டும் எடக்கல் கேவுக்கு போயிட்டு வரலாம். ஸோ வயநாட்டில் விசிட் பண்ண வேண்டிய பிளேஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னா அது இந்த எடக்கல் கேவ். டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அங்கே போனீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வியூ அண்ட் ஆதி தமிழர்கள் முதல்ல தோன்றிய நாகரீகம் இங்கே தான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு வரலாம். அதையும் தாண்டி ஒரு ட்ரெக்கிங் போன சூப்பரான ஃபீலும் இங்கே இருக்கும். ஸோ இந்த எடக்கல் கேவ் எப்படி இருந்துச்சு, இதோட ஹிஸ்ட்ரி என்ன, நான் போனப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணேன். ஸோ ஐ ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட இணைகிறேன். Until then, bye. This is Logu Sujay.